ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் மைண்ட் வாய்ஸ். நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா எப்பயும் போல ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ அந்த அன்பாக்சிங் நம்ம எடிட்டருக்கு ரொம்ப நாளாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருள் கேட்டுட்டு இருந்தான். இதே ஒரு கிஃப்டா ஒரு அன்பாக்சிங் போட்டு கொடுத்துருவோம்னா. ஸோ என்ன அன்பாக்சிங் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட்டோர் பாருங்க மக்களே, சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம விழாபுரத்தில் நம்மளோட ஸ்டூடியோல தான் நம்ம நிற்கிறோம். ஸோ ஸ்டூடியோ அந்த பக்கம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்தால் நம்ம இப்போ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு மக்களே இந்த அவுட்டோர். ஸோ அதில் இந்த ஒயிட் ஷர்ட்டு மைக்கோட சூப்பராக நிற்கிறோம். ஸோ ஓகே, போதும் போதும் ரொம்ப பேச வேண்டாம் வரலன்ட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ என்னன்னா அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹலோ மக்களே, ஸோ இந்த கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, எப்பயும் போல இல்லை, நான் நேற்று நைட்டு போஸ்ட் போட்டிருப்போம். நேற்று தான் போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட் கண்டென்ட்னா அன்பாக்சிங் தான். ஏர்பாட்ஸ் அன்பாக்சிங். அதை பட்ட பாடும், அதை வச்சு நாங்கள் செஞ்ச கேமும் எல்லாத்தையும் கூட இப்போ நான் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மகளே, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு சிறிது நாட்கள் கழிச்சு நம்ம பார்ப்போம். A few moments later. ஸோ மக்களே, என்னன்னு தெரியல, எடிட்டிங் பண்ணிட்டு இருப்போம். நம்ம எடிட்டர் ஏதோ வரதுன்னு சொன்னா செக் பண்ணுவோம் மக்களே. நம்ம என்னடா புதுசா ஏதாவது வந்திருக்குன்னு சொன்னா என்ன அதுடா? வந்துருச்சா? வந்து விட்டது. இதோ பாரு. இல்ல ஆஃப் பண்ண சட்டன் பண்ணிக்கிறேன். இது வேற சாயுது. அப்படியே செல்ஃப்ல வச்சிருவோம் நம்ம ஓரத்துல நம்ம லேப்டாப்ப. மக்களே சொல்ல போனா என்ன விஷயம் தெரியுமா, இந்த ஆர்டர் நான் கைக்கு வாங்கி 2 வாரம் ஆச்சு. ஆனா இது நாங்க பிரிச்சு மேயறதுலதான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்களுக்கு ஃபன்னுதான் மக்களே. படுத்து பண்ணிட்டு மரியாதையே கிடையாது இதுக்கு. அசுக வந்துருச்சு மக்களே, இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட். இதை ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னா என்கிட்ட, அதை நம்பி நான் ஆர்டர் போட்டேன். இதை வச்சு நாங்க ஃபன் பண்ணதான் ப்ராடக்ட். ஒரு ஃபன்னி கண்டென்ட் அமைஞ்சிருச்சு. பார்க்கலாமா? பாப்போமே. வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க எல்லாமே என்னென்னட்டு. ஓகே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இது என்னெல்லாம் பாடாப்படுத்துச்சு, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் இதோட பிராண்ட் பேர் சொல்லுங்க. இதோட பிராண்ட் பேர் தானே சைனா பிராண்ட். நாங்க வாங்கினதுலயே சைனால ஒஸ்டான ப்ராடக்ட்னா அது இது மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். நாங்க இப்பவே நாங்க சொல்லிடுறோம், வெரி வெரி ஒஸ்டான ப்ராடக்ட். லிங்கை நாங்க வேணா கொடுக்குறோம். உங்களுக்கு தைரியம் இருக்கு, ஒரு 300 ரூபா செலவு பண்ணி வாங்குறதுக்கு என்ன தெம்பு இருக்குன்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. மற்றபடி யாருமே இதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நாங்க இப்பவே நாங்க சொல்லிடுறோம். நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க, இந்த பாக்ஸ்ல நீங்க எங்கேயாச்சும் பிராண்ட் பேரை பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரியா? எந்த இடத்துலயும் போட்டுக்க மாட்டாங்க, பிராண்ட் பேரே போட்டுக்க மாட்டாங்க. டாக்டைம் ஹார்ஸ், அந்த ஹார்ஸ், இந்த ஹார்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா பிராண்ட் பேர் இருக்காது. பாத்தீங்களா, மொட்டை கட்டைன்னு இருக்கு பாருங்க, ஓப்பன் இல்லாம. ஏன்னா வரும்போது மழையில ஊறி பிஞ்சு வேற வந்துச்சு. சைட்ல ஒண்ணு போட்டிருப்பான் பாருங்க, பெருமையா மேட் இன் சீனா. எங்கடா அது? சீனா போட்டிருக்கேன் சைட்ல. இந்த போட்டிருக்கு பாருங்க, மேட் இன் சீனா. அதுக்கு பார்கோட் எல்லாம் இருக்குடா, அதுக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறோம். வாங்க வாங்க ஆரம்பிக்கலாம் வாங்க. பிரிச்சுரோமா? ஓகே, பேக்கேஜ் ஸ்டார்டிங்ல அது நெடுஞ்சு போன என்னத்த சொல்ல, இந்த மாதிரி தான் அழுத்துட்டாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. ஐயோ, ஓபன் பண்ணும்போது இப்படிதான் பாக்ஸ் வந்துச்சு. எதுவுமே இல்லை, இப்படி கையில எடுக்கணும், கையோட விழுது. நாங்க 18 ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட் போச்சான்னு பார்த்தோம். அது வரும்போதே மழை நனைஞ்சனால பொய் தான் வந்துச்சு எங்களுக்கு. பாருங்களேன், இங்க பாருங்க, அடுத்தது விழுது. இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கு பாக்ஸ். சரி ஓகே, பாக்ஸ்ல நீங்க எல்லாமே இன்ட்ரோலே பாத்துருப்பீங்க. இனி பாக்ஸ் நமக்கு தேவை எதை இருக்கு மாதிரி. ஆமாடே, எதோ இருக்கிற எலிமெண்ட் சீட்ரா, அதுக்கு பாடுறா. இங்க மாதிரி அத்தையில பிஞ்சு இருக்கிறது. சரி ஓகே, இது நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். இது நம்ம பாக்ஸ்ல அடுத்து பார்ப்போம். மெயினான ப்ராடக்ட்டை பார்த்துருவோம்.
ஓகே நம்ம ஆன் பண்ணதான் மாட்டி நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். மக்கள் லைட் எரியுது லைட் எரியுது. ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு பக்கம் தான் லைட் எரியுது. ரைட் மட்டும் தாங்க லைட் எரியும், லெஃப்ட் எரியாது. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேவும் எரியாது. அது வாங்கின 2 நாள்ல டிஸ்பிளே காமிக்கல, நிறைய பேர் தெரியாது. அதாவது இந்த மாதிரி மாட்டின உடனே நல்ல டிஸ்பிளேல காட்டும் எவ்வளவு பாக்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, பிளஸ் 2 ஏர்பாட்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, ரெண்டுமே காட்டும். அது மேல ஏறுற மாதிரியும் காட்டும். இல்ல இதுக்கு சார்ஜ் மாதிரி எலிமெண்ட் சீட்டு நம்ம எப்பயும் மேல போற மாதிரி எலிமெண்ட் சீட்டு நம்ம போயிடும். இங்க பாரு எப்படா இது வந்திருக்கு. சரி ஒருத்தடா பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டது நம்ம வெறும் 10 பேப்பர். இந்த பூமர் சாப்பிட்ட அப்புறம் அந்த பேப்பரை மாதிரி எச்சு குப்பையில போடுறது தெரியுமா, அப்படியே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி வேற போட்டிருக்கான் ட்ரஸ்ட் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஹெட்செட்ஸ். பின்னாடி வேற பெருமையா போட்டிருக்கான் மேட் இன் சைனா எல்லாமே. சரி ஓகே, அத தூக்கி போட்டுட்டு எலிமெண்ட் சீட்டு நமக்கு தேவையில்ல போட்டுரும். விஷயத்துக்கு வருவோம். என்னென்ன பண்ணுச்சுட்டு அப்புறம் சார்ஜ் மட்டும் பாத்துருவோம். இவன் கொடுத்ததுலேயே உறுப்பான சார்ஜ் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா டைப் சில கொடுத்துருக்கான், டக்குனு பவர் பேங்க்ல மாட்டி மொபைல்ல சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் இவன் இந்த 300 ரூபா ப்ராடக்ட்ல இது மட்டும் தான் எங்களுக்கு இருந்து உருப்படியா இருக்கு. என்னடா எடிட்டரு நிறைய விஷயங்களுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம், கொடுத்ததுல பவர் பேங்க் யூஸ் பண்றவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும் வாங்கினதுக்கு. சரி ஓகே, நம்ம இதோட விஷயத்துக்கு வருவோம். இப்ப லைட் எரியுதா, இப்ப நாங்க மொபைல்ல பேர் பண்ணும்போது எடுப்போம், ரெண்டுமே நாங்க இப்படி எடுப்போம். மொபைல் இல்ல நாங்க பேர் பண்ணி காட்டுவோம். இப்படி எடுத்தோடனே இந்த பாக்ஸ்ல என்ன ஆகும்னா ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இதுல காட்டும். பிளஸ் பாக்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டும். அது காட்டல. இது எப்ப தெரியுமா காட்டும், நீங்க பாக்ஸ்ல சார்ஜ்ல மாட்டினா மட்டும் தான் காட்டும். அதாவது பேட்டரியில ஒர்க் ஆகுறது கரண்ட்ல ஒர்க் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. டெக்னாலஜியா எப்படி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா, அதாவது எடுத்தா பவர் பேட்டரியில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டணும். ஆனா அதுக்கு மேல நீங்க சார்ஜ் மாட்டினா மட்டும் தான் காட்டும். அந்த நிலைமையில இருக்கு. நீ எதை சொல்ல வந்து எடிட்டர் சொல்லு. அதேதான் நானும் சொல்ல வந்தேன். குடுத்துட்டே இருக்கணும், பின்னாடி குத்தணும். அது குத்திக்கிட்டே இருந்தாதான் அது வந்து ஒர்க்கே ஆகும். நாங்க தப்பா சொல்ல நினைச்சுக்க மக்களே, உண்மையில இந்த பார்ட்ஸ் இந்த ஏர்பாட்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆச்சு எங்களுக்கு. இதுல என்ன தெரியுமா எங்களுக்கு பிடிச்ச டிசைன் மட்டும்தான். இதோட டிசைன் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, நத்திங் மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கனால நாங்க நம்பி வாங்கினதுக்கு எங்களுக்கு 300 ரூபா இதா இப்படிதான் கோவிந்தா ஹரி கோவிந்தா அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு இதே மாதிரி பண்ணா காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அதனாலதான் இதுல வந்து லெஃப்ட் ரைட் ஏர்பாட்ஸ் மட்டும்தான் ஒரு சிங்கிள் இருக்கு, ரைட் மட்டும் தான் ஒர்க் பண்ணு, லெஃப்ட் ஒர்க் பண்ணாது அந்த மாதிரி. அதாவது ஆனா அது வந்து ஒரு சில ஏர்பாட்ஸ் வந்து இப்படி காட்டும், ஆனா அது வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகும். இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒன்னு அடிக்கடி தட்டி விடணும். நம்ம டிவி ரிமோட்லாம் தட்டினா ஒர்க் ஆகும், அந்த மாதிரி தட்டி விட்டாதான் அது ஒர்க்கே ஆகுது அடிக்கடி லெஃப்ட் ரைட் எல்லாமே. ஆனா ரைட்ல மட்டும் லைட் மட்டும் எரியும். ஏன் நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில சைனா பிராண்ட்ஸ் எல்லாமே ரெண்டுமே கரண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு இதுல மட்டும் லைட் எரியுமா. இது நம்புற மாதிரியா இருக்கு எடிட்டரு. ஆனா ஒரு சில ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க இது டெஸ்ட் பண்ணல. எங்கிட்ட வந்து போட் இருக்கு, பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்பாட்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே லைட் எரியும் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். பாக்ஸை பத்தி நாங்க மேக்ஸிமம் பேசணும். அது மாதிரி நம்ம இதே பேச முடிச்சிரோமா. சவுண்ட் குவாலிட்டி நாங்க சொல்லணும்னா ஒரு மாதிரி மட்டமான குவாலிட்டி சொல்லலாம். அப்படி இல்ல, நாங்க இதே ரேட்ல எக்ஸ்ட்ரா ஒரு 200 ருபீஸ் நாங்க போட்டதுன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்ட்ல என்னோட நெக் பேண்டே நாங்க வாங்கிட்டு போயிடலாம். என்ன எடிட்டரு, நாங்க கழுத்துல போட கஷ்டமா தான் ஏர்போர்ட்ல கண்டுபிடிச்சாங்க காதுல மாட்டுற மாதிரி. அதுல எப்படி ஒஸ்டா கொடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்கணும்னா போட் வாங்கிடும் மக்களே, காசு செலவாலும் பரவாயில்லன்ட்டு போட் வாங்கிட்டு போயிடணும். அதான் போட்டு கூட வேணா கூட ஒரு சில லோக்கல் பிராண்டா இருந்தா கூட ரேட்டு கொஞ்சம் கூட போட்டு நல்லாதான் வாங்கிடணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் இருக்கு. இதை வாங்கி நீங்க எத்தனை நாள் மட்டும் நீங்க ஆயிருக்கீங்க நினைப்பீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே சொல்றோம் ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான். நாங்க எப்பவுமே 1 மந்த் ரிவ்யூ பண்ணி போடுறோம். எங்க சேனலோட பிராண்டே அதான், 1 மந்த் ரிவ்யூ பண்ணி போடுறது. ஆனா 2 வாரத்துல ஒரு ப்ராடக்ட் இப்படி மக்குத்தனமா போகும் நாங்க நினைச்ச கூட நாங்க பாக்கல. இதை இப்ப குப்பையில போட்டா கூட அவன் கூட பொறுக்கி யூஸ் பண்ண மாட்டான், அந்த நிலைமைக்கு இருக்குது. இங்க பாருங்க, இன்னும் லைட் எரிஞ்சிருக்கு. அந்த லைட் எரிதான் எங்களுக்கு டிஃப்ரெண்டே. லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்டனக்கான்ட்டு. போட்டுருப்பாங்க 5 hours ஸ்டாக் டைம். இந்தா இருக்கு மக்களே. அது முத வரணும். இந்தா எங்க போச்சு 5 hours ஸ்டாப் டைம். இந்தா இருக்கு பாருங்க மியூசிக் 4 to 5 hours. 1.5 மணி நேரம் கூட தாங்கல. ஐயோ சவுண்டே பார்த்தா கேட்கல. நீ பேசுற இதை வச்சு எனக்கு மைக்கு இவன் பேசுறான், நான் பேசுறேன் சொல்லிட்டு இருக்கான் தவிர எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேது. நான் பேசுறது அவனுக்கு ஒரு மாதிரி விட்டு கேக்குது. அதுவும் நாங்க கிட்ட வச்சு நாங்க ட்ரை பண்றோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு இந்த நிலைமையில இருக்கு இந்த ஏர்பாட்ஸ். என்ன பாருங்க, லைட் எரிஞ்சுதான் இருக்கு. அது ஏர்பாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட். சவுண்ட் குவாலிட்டி வெரி வெரி வேஸ்ட். கிட்டத்தட்ட எங்க காசும் வேஸ்ட். பாக்ஸ பத்தி சொல்லணும்னா, தலைவனை ஏதாச்சும் ஸ்டூலு கடையில யூஸ் பண்றதுக்குன்னா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டூல் ஆடுனா
இப்படி அடியில மாட்டுறதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் தவிர எதுக்கும் இவன் யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா பிளாஸ்டிக் மட்டும்தான் நல்லா இருக்கு குவாலிட்டியா. நாங்க இந்த டைப் சி அதுக்கும் எங்க கொடுத்தா பின்னாடி தீ கொடுத்துருக்கேன் சொருகிறதுக்குண்டு. அதை தவிர இந்த பாக்ஸ் எதுக்கும் யூஸ் ஆகும். திருப்பதி வேஸ்ட், வெரி வெரி வேஸ்ட். நாங்க சொல்ல போனா இப்ப இந்த ஏர்பாட்ஸே நாங்க 2 நாளைக்கு இன்னும் யூஸ் பண்ணி பார்ப்போம், ஒரு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா தூக்கி இதை புதைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எங்களுக்கு, வேற வழி இல்ல. ஸோ அவ்வளவுதான் மக்களே. எங்களோட ஒஸ்டான இது வரைக்கும் நாங்கள் ரிவ்யூ பண்ணதுல எங்களுக்கு ஒஸ்டான ப்ராடக்ட்னா அது இதை மட்டும் தான் நாங்கள் சொல்லுவேன், இந்த கேபிளை தவிர. ஏன்னா இது நல்ல கேபிளா இருக்கு அதனால. ஸோ வேற ஒன்றும் இல்லை இதுல. ஸோ அவ்வளவுதான் மக்களே. நாங்க வந்து சொல்லல, ஒரு புது ட்ரைபாட் நாங்க வந்து இறக்கிருக்கோம். எஸ், நம்ம சேனலுக்காண்டி இன்னொன்னு இருக்கு. அந்த லைட் வந்து ரிங்ல தெரிஞ்சிருக்கு அந்த பக்கம். என் 2 கண்ணிலே தெரியுமே. அது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஆனா நான் வந்து ரிவ்யூ பண்ண போட முடியல. இனிமே ஸ்டுடியோ ரெடி ஆயிடுச்சு மக்களே. இனிமே ஸ்டுடியோ தான் வீடியோவே உங்களுக்கு ஃபுல்லா அடுத்த வீடியோ காத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல பேக்ரவுண்ட்ல எஸ்எம் லோகோலாம் வரப்போகுது. லைட்டிங் செட்டப்லாம் பண்ண போறோம். ஆர்ஓஜி லைட்லாம் ஃபிட் பண்ணினாங்க. இன்னும் பயங்கரமா மாத்தின காஸ்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இப்போதைக்கு ரிங் லைட்லாம் வாங்கி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல நம்ம ஸ்டுடியோட பேக்ரவுண்ட சூப்பரா மாத்த போறோம். ஸோ கடைசியா சொல்றது என்னன்னா, அந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பெரிய பணக்காரன், எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி எப்படி இருக்குன்னு செக் பண்ணா மட்டும் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்குங்க. மற்றபடி மிடில் கிளாஸ் யாரும் ஆன்லைன்ல நம்பி இந்த ப்ராடக்டை வாங்கிடாதீங்க. நாங்க இப்ப மீஷோ, அமேசான், பிளிப்கார்ட் எந்த விதமான நீங்க பாருங்க, இது கூட விழுது. அது பார்க்க பிடிக்கல, அது கூட விழுது. அந்த மாதிரி எந்த சரி, அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணாலும் எந்த ஏர்பாட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. அதுக்கு மேல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் போட்டாலும் நெக் பேண்ட் பக்கம் கூட போயிருங்க. அப்படி இல்லைன்னா வேற எங்கிட்ட இருக்கு ஒரு சில பிராண்ட்ஸ் நாங்க கொடுக்குறோம். நல்ல 500 இருக்க ஏர்பாட்ஸ் நாங்க கொடுக்குறோம். அதை கூட நீங்க பாருங்க. நீங்க அது ஆஃப்லைன்லயும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். நாங்க இதோட சேர்த்து அந்த லிங்க்ஸ் நாங்க கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல. செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா அதை வாங்க. தயவு செஞ்சு இது யாரும் வாங்காதுங்க. இதான் எங்களோட ஹானஸ்ட் நாங்க ரிவ்யூவா நாங்க சொல்றோம். நாங்க அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோட முடிஞ்சு. வாங்கி செஞ்சு பார்த்தாச்சு, முடியல எங்களால இந்த ப்ராடக்ட் வைக்க. எங்களால அது இன்னொன்னு சொல்ல மக்களே, கேம் விளாண்டிட்டே இருப்போம் இதை வச்சுனாங்க. அதுவும் டிவில கனெக்ட் பண்ணி டப்புன்னு பார்த்தா டிஸ்டன்ட் ஆயிரும். இங்க சரியான இதுவாகும். அப்பதான் நல்ல ஒரு நாங்க டிவில மேக்ஸிமம்னா PS2 கேம் விளாடுவோம். WW காட் ஆஃப் வார் தான் விளாடுவோம். யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு திடீர்னு குதிக்க ஆரம்பிச்சு சவுண்ட், டிவில சவுண்டு. எங்க வீட்டுல எங்களை போட்டு ஐயா இது பண்ண நாங்க சொல்றோம் வேணாம். ஸோ மக்களே, என்ன கண்டென்ட் நீங்க பாத்துட்டீங்க. ஸோ ஏர்பாட்ஸ் அன்பாக்சிங் தான். நம்ம கேமராமேனை குதிச்சிருப்பாரு பார்த்தோன்னே. பட் ஆனால் அது ஒரு சைனா ப்ராடக்ட் தான். அது நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். அது வாங்குறதும் வாங்காதும் உங்க விருப்பம். எங்க வேலை அன்பாக்சிங் பண்ணி போடுறதுதான். ஸோ நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி நாங்கள் போட்டுட்டோம். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. மேலே ஃப்ளைட் பறக்க சத்தம்லாம் கேட்குது, அதான் நீங்க கண்டுக்காதீங்க. ஏன்னா இங்க அப்படிதான் கொஞ்சம் கேட்கும். ஸோ மக்களே சூப்பரா இருக்கு மக்களே இந்த பேக்ரவுண்ட்ல. ஸோ நல்லா இருக்கு. முக்கியமா எனக்கு காலில் வேற அடிபட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமான்ட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் இந்த மழை டைம் வேற சூப்பரா இருக்கு. நீங்க வீடியோல எல்லாமே பார்த்திருப்பீங்க. இனிமே நான் சொல்ல எந்த அவசியம் இல்லை. ஸோ அவ்வளவுதான், நம்ம முடிச்சிடலாம் வீடியோவை. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ்.